இண்டஸ்ட்ரியல் மிஷினில் எப்படி த்ரெட்டை சேஞ்ச் பண்ணுறதுன்னு சிலர் கேட்டிருந்தீங்க. அதுக்கு ஒரு ஈஸியான மெத்தட் இருக்குங்க. ஆக்சுவலி நான் எப்படி கோர்க்கறதுன்னு நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் போடுறேன். இப்போ வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கான வீடியோ காட்டுறேன். த்ரெட்டு வந்து எல்லா லூப்குள்ளேயும் போய் இந்த லிவர் வழியால் வந்து தான் நீடிலுக்கு போகும். நான் அந்த லிவர் வரைக்கும் உள்ள த்ரெட்டை வெளியில் எடுத்து விட்டுருவேன். அதாவது பழைய த்ரெட்டு நான் என்ன போட்டு ஸ்டிச் பண்ணியிருக்கனோ அதை வந்து எடுத்து விட்டுருவேன். பார்த்தீங்கன்னா தெரியும், நான் இந்த அளவுக்கு நூல் வச்சு வெளியே எடுத்து விட்டுட்டேன். அதே மாதிரி ஃபஸ்ட்டு கோர்க்கிற அந்த லூப் கிட்டேயும் கொஞ்சம் த்ரெட்டு விட்டு கட் பண்ணியிருக்கேன் பழைய த்ரெட்டை. நான் வந்து இப்போ புதுசாக எந்த நூல் போடணுமோ அதை வந்து இந்த மாதிரி லூப்பில் விட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போது இந்த பழைய நூலையும் புது நூலையும் வந்து முடிச்சு போட்டு விட்டுக்கிறேன். வீடியோவில் நான் எப்படி காமிச்சிருக்கனோ அது மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸி மெத்தடுங்க. டெய்லியும் லூப்பில் விட்டு மாற்றிட்டு இருந்தோன்னா அதுலேயே நமக்கு ஏகப்பட்ட டைம் ஆகும். ஸோ இப்போ முடிச்சு போட்டு விட்டுட்டேன், ஜாயின் ஆகிடுச்சு. இப்போ இந்த பழைய த்ரெட்டு கொஞ்சம் லூப்புக்கு அப்புறம் வெளியில் விட்டுருக்கேன் இல்லையா, அந்த லிவருக்கு அப்புறம் இந்த நூலை பிடிச்சி மேல் பக்கமாக இழுத்தேன் அப்படின்னா எல்லா லூப்புக்குள்ளேயும் ஃபில் ஆகி நம்மளோட புது த்ரெட்டு சேஞ்ச் ஆகி வந்துடும். நல்லா ஸ்லோவாக பார்த்தீங்கனாலே புரியும். இப்போ இந்த முடிச்சுக்கிட்ட கட் பண்ணி விட்டுட்டு அந்த லிவர்க்குள்ளே விட்டு நம்ம அந்த 2 ஸ்டெப்லேயும் லாக் பண்ணி நீடிலில் இன்சர்ட் பண்ண வேண்டியதுதாங்க. ஒவ்வொரு டைமும் எல்லா லூப்புக்குள்ளேயும் நூல் கோர்க்கறது ரொம்ப கஷ்டம். கொஞ்சம் நூல் தான் வேஸ்ட் ஆகும். ஸோ தப்பில்லை, இந்த மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க எமர்ஜென்சி சுச்சுவேஷனுக்கு. அண்ட் பாபின்லேயும் இந்த மாதிரி நூல் வந்து பாபின் கேஸில் இன்சர்ட் பண்ணிவிட்டு லாக் பண்ணி எடுத்திங்கன்னா மிஷின் வந்து ஸ்டிச் பண்ண ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள்.